ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம ஃபேமிலியோடு சேர்ந்து போகிற இடம் தான் ஈர்க்கம் ஐலாண்ட். அப்படி என்ன இந்த ஐலாண்டில் இருக்குன்றத இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? சொல்ல வேணாம். அப்படியே நாங்கள் போட் எடுத்துகிட்டு ஈர்க்கம் ஐலாண்டுக்கு கிளம்பிட்டோங்க. என்னடா இவன் வந்தோடனே ஈர்க்கம் ஐலாண்டுக்கு போட் எடுத்து கிளம்பிட்டானேன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. நாங்கள் ஆல்ரெடி இங்கே இருக்க லோக்கல் ஃபிஷர்மேன் கிட்ட நம்பர் வாங்கி போட்டை ரெண்டலுக்கு எடுத்துட்டோங்க. அப்படியே போகிற வழியில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இந்த இயற்கையை ரசிக்கிறதே ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்குங்க. அதுவும் நம்ம ஃபேமிலியோடு சேர்ந்து இந்த போட் ரைடு போட்டு அதோட ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு இதுதாங்க ஃபஸ்ட் டைம் போட் ரைடு. நீங்களும் இதேமாதிரி ஃபஸ்ட் டைம் போட் ரைடு போயிருந்தாலும் சரி, இல்லை ஃபேமிலியோடு சேர்ந்து என்ஜாய் பண்ணியிருந்தாலும் சரி, கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே ஜாலியாக ஃபன்னாக போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா போட்டை வரதை நிறுத்திட்டாங்க. என்னன்னு சொல்லிட்டு நம்ம எட்டி பார்த்தா இங்கே சுற்றி ஜெல்லி ஃபிஷ்ஷாக இருக்குது, நீங்களும் பாருங்கன்னு சொல்லிட்டு எங்களை சொன்னாங்க. சரி, ஓகே. நம்ம எட்டி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம போட்டு ஓட்டுற அண்ணன் என்ன பண்ணார், அங்கேருந்து ஒரு ஜெல்லி ஃபிஷ்ஷை எடுத்து போட்டில் வச்சிட்டாருங்க. எங்களுக்கு ஒரே பயமாயிடுச்சு. அப்புறம் அவர் சொன்னார், இந்த ஜெல்லி ஃபிஷ் வந்து ஒன்றும் ஆகாது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாரு. ஆனால் வந்து அந்த ஜெல்லி ஃபிஷ்ஷில் பாய்சன் இருக்குது, நம்ம கண்ணில் பட்டுச்சுன்னா நம்ம கண்ணுக்கு ஆபத்துன்னு சொன்னாங்க. சரி, நம்ம அவர்கிட்ட ரெக்வஸ்ட்டாக கேட்டு நாங்கள் தொட்டு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் அந்த ஜெல்லி ஃபிஷ் எடுத்து நம்ம கையில் கொடுத்தாரு. நம்ம அதை தொட்டு பார்த்து திருப்பி அதை தண்ணியில் விட்டோங்க. நீங்களும் ஜெல்லி ஃபிஷ்லாம் பார்த்தீங்கன்னா அது பக்கத்தில் போகாதீங்க. அது கண்ணுலையோ இல்லை வேறு எங்கன்னா பட்டு நம்மளுக்கு எதனா அஃபெக்ட் ஆகிடும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் டிஸ்டன்ஸ் வச்சு பாருங்கள். குழந்தைங்கள பக்கத்தில் விடாதீங்க. நம்ம இந்த ஜெல்லி ஃபிஷ்ஷை விட்டுட்டு நம்ம போட்டை எடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. திருப்பியும் நம்ம ரைடை ஸ்டார்ட் ஆகி போயிட்டே இருக்குது. ரைடு ஸ்டார்ட் ஆகி போயிட்டே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மீனுங்க குதிக்குதுங்க, போட்டுக்குள்ளே குதிக்குதுங்க, நிறைய மீன் குதிக்குது. அதில் ஒரு மீனை பிடிச்சி நான் உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்கள். இந்த மீன் என்ன, இந்த மீனோட பேர்லாம் எனக்கு என்னன்னு தெரியல. ஆனால் இது வந்து இந்த போட்டில் வந்து குதிக்குதுங்க. அந்த மீனையும் எடுத்து போய் நம்ம எடுத்து போய் கடல்லே விட்டுட்டோம். விட்டுட்டு நம்ம ஒரு 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஃபைனலி நம்ம ஈர்க்கம் ஐலாண்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். அந்த வியூவை அப்படியே உங்களுக்கு சுற்றி காட்டுறேன், நீங்களும் பாருங்களேன். அப்படியே நம்ம போட்டை அந்த ஐலாண்டுக்காக பார்க் பண்ணிவிட்டு நம்ம ஃபேமிலியோடு சேர்ந்து அந்த ஐலாண்டில் இறங்கி நடந்து போக ஆரம்பிச்சிட்டோங்க. அங்கேருந்து அப்படியே உள்ளே நடந்து போயிடும்போது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கூடார மாதிரி கட்டி வச்சுருந்தாங்க. என்னன்னு சொல்லிட்டு நாங்களும் கிட்ட போய் பார்க்கும்போது தான் தெரியுது, இங்கே வர டூரிஸ்ட்லாம் வந்து இங்கே உட்காந்து இந்த வியூவை என்ஜாய் பண்ணுறதுக்கோசம் கட்டி வச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்களும் ஃபேமிலியோடு சேர்ந்து அந்த இடத்துல போய் உட்காந்து லஞ்சை முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ஊஞ்சல்லாம் இருந்ததுங்க, மரத்தலான ஊஞ்சல் மாரி இருந்தது. அதில் கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு
அப்படியே கொஞ்சம் வெளியே வந்தீங்கன்னா அந்த பீச் ஓரமாக வந்து கொஞ்ச நேரம் குளித்து முடிச்சுட்டு ஃபேமிலியோட ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே திருப்பியும் போட் எடுத்து வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். ஸோ இந்த டே ஃபுல்லாக எங்களுக்கு ஒரே ஜாலியும் என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. நீங்களும் இதே மாதிரி போன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.